இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் என்னென்னா, இதுக்கு முன்னே பார்த்த அந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல, இதில் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இன்னொரு வேரியபிள் கூட ஈக்குவலாக, நாட் ஈக்குவலாக, கிரேட்டராக இல்லை லெஸ்ஸாக அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸை நம்ம வச்சு செக் பண்ணோம். இந்த செக் பண்ணும்போது அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கொடுத்துச்சு. ஆனால் எனக்கு அதை தவிர்த்து கொஞ்சம் அடிஷ்னலாக அவுட்புட் தேவை. எனக்கு அந்த ட்ரூ ஃபால்ஸை தவிர்த்து இன்னும் அதை வச்சு நான் கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதே கண்டிஷன் அந்த மெத்தடை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு கிடைக்கிற அந்த கம்பேரிசன் அவுட்புட்டை நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணணும். அப்படின்றப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல லெட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறோம். இதில் ஏஜ் 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு பர்சனுடைய ஏஜ் வந்து 18 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நான் ஒரு இஃப் கண்டிஷன் ரைட் பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் இஃப்னு போட்டுட்டு அந்த ரவுண்டட் ப்ராக்கெட், ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம கொடுக்கணும். அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற இந்த கண்டிஷனை இந்த ரவுண்டட் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், மேலே கொடுத்துருக்க இந்த ஏஜ் அப்படின்ற வேல்யூ ஈக்குவல் டு 18 அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, கொடுத்துருக்கிற ஏஜ் வந்து 18 தான் அப்படின்னா ஓகே. சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணும், இது அடுத்த லைனுக்கு வந்துடும். இங்கே ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணோம், இது ஓகே கரெக்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா செகண்ட் லைனுக்கு வரும். இந்த செகண்ட் லைனில் நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை அது எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம வெறும் பிரிண்ட் தான் பண்ணி பார்க்க போகிறோம். console.log நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, you are eligible to vote அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ 18 அந்த ஏஜோடைய ரெக்குயர்மெண்ட் 18 அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போது அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான் எல்ஸ். சப்போஸ் இல்லை அப்படின்றத நம்ம எல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்ஸ் அப்படி ஆகலைன்னா அடுத்தது இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எனக்கு இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணேன். ஏஜ் லெஸ் தென் அந்த ஏஜோட வேல்யூ. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அடுத்து என்ன செய்யணுன்றத இந்த கர்லி பிரேஸ்குள்ளே கொடுக்குறோம். இங்கே இருக்கிற இதே கன்சோலை நான் அப்படியே இந்த இடத்துல போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சென்டென்ஸ் மட்டும் லைட்டாக ஆல்டர் பண்ணிக்கலாம். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote. இவ்வளோ தான் நம்ம கோட். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற ஏஜ் 18 இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு செக் பண்ணுது. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். யூ ஆர் எலிஜிபிள் டு vote அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே இதோடைய வேலை முடிஞ்சதுனால அடுத்த லைனுக்கு இது போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரோக்ராம் இதோட க்ளோஸ் ஆகிடும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், வேல்யூவை குறைச்சிக்கிறேன். இந்த வாட்டி 18 கிடையாது, 16. ஓகேவா? மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்த கண்டிஷன் எனக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு vote. ஃபர்ஸ்ட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. 18ஓட வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூவும் கரெக்டாக ஈக்குவலான்னு பார்த்தா ஈக்குவல் இல்லை. 18 விட இது சின்னதாக இருக்குது. அப்போது அதால் இந்த பர்டிகுலர் கன்சோலை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போது அடுத்த ஆப்ஷன் அதுக்கு என்னென்னா, நெக்ஸ்ட்டு லைனில் என்ன இருக்குன்றதை அது ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் இதில் இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன். ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் செக் பண்ண சொல்லி அது கரெக்டாக தப்பான்ற அனலைஸை நான் பண்ணி அது கரெக்டாக தப்பாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் எனக்கு ஏற்ற மாதிரி என்னால் டெவலப் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது ஒன் ஆஃப் த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்.